கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டுமாக உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் பாராட்டின பெரிய கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த சபையின் போதகருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளோட ஜெபித்து நம்ம இந்த தேவ செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றோடு துதிக்கிற ராஜா தகப்பனே, இந்த வேலையிலும் முக்கியமான வேலையிலும் வார்த்தை கேட்க முடியாத தேவரையும் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தேவரீர் அடியை மறைத்து நீ வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். நம்ம வந்தவர்கள் பெருமையா நல்ல ராஜா உங்களுடைய வார்த்தைகளை பெற்றவர்களாக கடந்து செல்ல உதவி தருமையாக ஜெபிக்கிறோம். இயேசு முடிஞ்சமைக்கணும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. யாரோடு ஒருவர் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 7:7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இதில் முதல் பகுதியை பார்க்கும்போது கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம எப்படி கேட்போம்? தேவனிடத்துல ஜெபத்தின் மூலமா கேட்போம். ஆனா என்னெல்லாம் காரியங்கள் கேட்கிறோம்? நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கிறதோ அது எல்லாமே ஜெபத்தின் மூலமாக நம்ம கேட்பது வழக்கம். தேவைகளை கேட்கிறோம். சில நேரங்கள்ல தேவை இல்லாததையும் கேட்கிறோம். நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, படிப்புக்காக, கல்யாணத்துக்காக சொல்லி நம்மளோட லிஸ்ட் எப்படி போயிட்டு இருக்கு? பெருசா போகுது. எக்ஸாம்ல அடிஷனல் ஷீட் வாங்கி எழுதுற மாதிரி நம்மளோட ஜெபத்தோட தேவைகள் எப்படி இருக்கு போகுது. ஆனா ஜெபம் நம்ம தேவை கேட்கறது மாத்திரம் சொல்லி அந்த ஒரு நோக்கத்துல என்ன ஆகுது? நம்ம ஜெபம் அநேக நேரத்துல மாறி விடுகிறது. நம்மளுக்கு ஆண்டவரே இது வேணும் அது வேணும், நம்மளோட லைஃபை பெட்டர் ஆக்குறதுக்கும் நம்ம பினான்சியல் ஸ்டேட்டஸை பெட்டர் ஆக்குறதுக்குமான ஒரு கருவியாக நம்ம ஜெபத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சில நேரங்கள்ல பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா ஜெபத்துக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. நிறைய பேர் நம்ம அதை தான் ஃபாலோ பண்றோம். சில பேர் தெரிஞ்சும் ஃபாலோ பண்றோம், சில பேர் தெரியாமலும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம ஒரு ஜெபத்தை பண்றோம்னா, அதாவது முக்கியமா நான் சொல்றது நம்ம தனி ஜெபத்துக்காக நான் சொல்றேன். சபையில ஜெபிக்கும் போது நேரத்துக்கு கருதி நம்ம ஜெபிக்கணும். தனி ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபம் முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும்னா அடோரேஷன், துதித்தலோட நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆரம்பிக்கணும். நம்ம எல்லாருமே அப்படிதானே ஜெபிக்கிறோம்ல. ஆண்டவர் நாமத்தை சொல்லி அவரை துதித்துதான் நம்ம ஜெபத்தை ஆரம்பிப்போம். ஏன்னா தேவன் துதிக்கு பாத்திரர். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். அவரோட நாமங்களை சொல்லி 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 நம்ம அநேக நாமங்களுக்கு வேதத்துல வாசிக்கும் போது அதை சொல்லி சொல்லி என்ன பண்ணணும்? நம்ம துதிக்க வேண்டும். அப்படிதான் நம்ம ஜெபம் என்ன பண்ணணும்? ஆரம்பிக்கணும். அடுத்த கட்டமாக ஜெபம் எப்படி போகணும்னா நம்மை கன்ஃபெஷன், ஓகே, நம்மளோட பாவங்களை என்ன பண்ணணும்? அறிக்கை செய்து ஜெபிக்கணும். ஏன்னா இனிமேல் தான் நம்ம ஜெபமே தொடங்க போகுது. நம்மளோட ஜெபம் என்ன பண்ணணும்? கேட்கப்படணும்ல. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தனா ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பாரா? கேட்க மாட்டார். முதல்ல நம்ம ஆண்டவர் கிட்ட நம்ம பாவங்களை அறிக்கை செய்துதான் நம்ம ஜெபத்தை அடுத்தது தொடரணும். நம்ம தெரிந்து செய்கிறோம், தெரியாமல் செய்கிறோம், துணிகரமா செய்கிறோம். ஆண்டவரே, சில டைம் நம்ம வீக்னஸா கூட இருக்கு சில பாவங்கள், அதெல்லாம் சொல்லி அறிக்கை செய்து நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அது ஜெபம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும் பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங். நம்ம நன்றி சொல்லணும். நன்றி சொல்ல 1-2 காரியமா இருக்குல்ல நம்மளுக்கு. நம்ம இந்த ஜீவனோடு இருக்கிறோம்னாலே அதுக்கே ஆண்டவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார், நன்றி. நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம சபையை கொடுத்திருக்கிறார், நன்றி சொல்லி நமக்கு நன்றி சொல்ற காரியங்கள் அநேக இருக்கும். விசேஷமாக இந்த பர்டிகுலர் டேல நான் சொல்லணும்னா, இதே நாள்ல நான் போன வருஷம் நான் கண் விழிக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். பிப்ரவரி மாசம் 19ஆம் தேதி நான் அட்மிட் ஆகிறேன். எனக்கு அடுத்த நாள் ஒரு சர்ஜரி. 23ஆம் தேதி வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அப்ப இன்னைக்கு நான் நினைக்கும் போது ஆண்டவருக்கு எனக்கு அவ்வளோ எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, ஆண்டவர் இந்த நாளில எனக்கு இங்க சபைக்கு கொண்டு வந்திருக்கீங்களே அதுக்கு நன்றின்னு சொல்லி நான் இந்த 4 நாள் அந்த விசேஷமா அந்த பர்டிகுலர் காரியத்தை சொல்லி நன்றி சொல்ல ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார். கடைசியாக ஜெபத்தின் கடைசி பகுதி தான் என்னது? நம்ம கேட்கிறது. அது கூட கேட்கிறதுன்னு ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ்ல சொல்லுவோம் சப்ளிகேஷன். சப்ளிகேஷன் சொல்லும்போது நம்மளை தாழ்த்தி கெஞ்சுறது. ஆண்டவர் கிட்ட இது எப்படி கேட்கணும்னா கெஞ்சி கேட்கணும் நம்மளோட தேவைகள். அதுலயும் நம்மளுக்கு லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்காகவும் ஜெபித்து கடைசியா வர்றதுதான் நம்மளுடைய தேவைகள். மற்றவர்களுக்காக, தேசத்துக்காக, குடும்பத்துக்காக, சபைக்காக ஜெபித்து கடைசி ஒரு பாயிண்ட் தான் நமக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய நம்ம ஜெபிக்க வேண்டும். இப்படியாக தான் ஜெபம் இருக்கணும். இந்த ஜெபம் செய்வது நல்லது. முக்கியமாக செய்ய வேண்டிய ஜெபம் எது தெரியுமா? நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்றதுக்கு, இல்ல இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வேரூன்றி நிக்கிறதுக்கு
நம்ம என்ன பண்ண போறோம்? ஜெபிக்கணும். அது காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு நம்ம எந்த காரியங்களை கேட்க வேண்டும் சொல்லிதான் இன்னையோட பிரசங்கம் இருக்க போகிறது. அதற்கு ஆதாரமாக உபாகமம் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் நம்ம இந்த 3 காரியத்தை தான் இன்னைக்கு கேட்க போகிறோம். அது எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த நாள்ல நம்ம அதை தியானிக்க போகிறோம். உணரத்தக்க இருதயம் முதல்ல சொல்லும்போது உணரத்தக்க இருதயம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் எதுக்கு இருக்குன்னா இருதயத்துக்கு இருக்கு. இந்த இருதயத்தை குறித்து சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:23. நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நம்ம இருதயத்துல இருந்து என்ன வருதுன்னா ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 21:2 வாசிக்கும் போது மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். தேவன் எதை பார்க்கிறாரு? நீ எப்படி இன்னைக்கு சபைக்கு வந்திருக்க, பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, நீ எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கன்னு ஆண்டவர் பார்க்கிற தேவன் அல்ல, நம்ம இருதயத்தை தான் என்ன பண்றாரா இந்த தராசுல நிறுத்தி பார்க்கிறது போல நம்ம இருதயத்தை அவர் பார்க்கிறார். நீதிமொழிகள் 27:19 வாசிக்கும் போது தண்ணீரில் முகத்திற்கு முகம் ஒத்திருக்குமா போல் மனுஷரின் இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும். ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் இருதயத்தை நான் பார்க்கிறேன், பார்த்து நீ எப்படிப்பட்டவன்றத நான் உனக்கு சொல்றேன்னு சொல்றது. நம்ம எப்படிப்பட்டவங்கன்றத நம்ம இருதயம் தான் முடிவு பண்ணுதான். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. எரேமியா 17:9 வாசிக்கிறோம். இருக்கிறதுலே நல்லதும் இருதயம் தான், இருக்கிறதுலே மோசமானது இருதயம். எல்லா பாவம் புறப்படுகிறது இருதயத்திலிருந்து தான் புறப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். எதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த உணர்வுள்ள இருதயத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இருதயம் உணர்வுள்ளதா இருக்கும் போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். ஆண்டவர் நம்மள தடுத்து நிறுத்துவார். செய்யறது பாவம், நம்ம தவறுன்றதை என்ன பண்ணுவார்? உணர்த்துவார். பாவம் செய்தாலும், அதையும் மீறி நம்ம பாவம் செய்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நீ செஞ்சது தப்பு, பாவம் சொல்லி உணர்த்துவார். இதற்காகவே நம்ம என்ன பண்ணணும்? உணரத்தக்க இருதயத்தை தேவனிடத்துல கேட்க வேண்டும். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான் இது. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல தாவீது செய்கிற ஒரு பெரிய பாவத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அது தாவீது ஒரு போர் காலம். அது போர் காலத்துக்கு அவர் போருக்கு செல்லாமல் தன் வீட்டுல இருக்கும் போது தன் கண்களின் நிச்சயினால் ஒரு பாவத்தை செய்கிறார். அதை செய்து அதை மறைப்பதற்காக பத்சேபாவின் கணவரை என்ன பண்றாரு? கொலை செய்கிறார். ரொம்ப பிளான் பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் தாவீது செய்கிறார். இதுதான் பாவத்தோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு பாவத்தோட பாவம் நிற்காது, அது குட்டி போடுற மாதிரி அடுத்து என்ன பண்ணும்? ஒரு சின்ன பொய் ஆரம்பிக்கும், பொய் திருடு முடிக்கும், திருட்டு கொலையில முடியும். அந்த மாதிரி அதுக்கு செயின் ரியாக்ஷன் தான் இருக்குமே தவிர ஒரே ஒரு பாவம் தான் செய்யறேன், நான் சின்ன தவறு தான் செய்யறேன். தவறுன்னு சொல்லும் போது பெருசா ஒண்ணு அந்த வேர்டு ரொம்ப ஹர்ட் ஆகல நம்மளுக்கு. பாவம் சொல்லும் போதுதான் இது பண்ண நம்ம என்ன பண்றோம்? நல்லா பூசி மொழி பேசணும், அவன் தவறு செஞ்சுட்டான். தவறு கிடையாது, செய்யறது எல்லாமே பாவம் தான். இப்படி தாவீது என்ன பண்றாரு? அது ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார். அதை மறைக்கிறதுக்கு ஒரு கொலையும் செய்கிறார். செஞ்சுட்டு என்ன நினைக்கிறாரு? யாருக்கும் எதுவும் தெரியாது, ஏன்னா நான் ராஜா, எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டேன், அழகா பிளான் பண்ணி முடிச்சுட்டேன்னு நினைக்கும் போது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. ஆண்டவர் எல்லாத்தையும் வாட்ச் பண்றார். நம்ம எங்க போறோம், என்ன பண்றோம், என்ன சிந்திக்கிறோம் முதற்கொண்டு ஆண்டவர் நம்மள என்ன பண்றார்? பார்த்துட்டே இருக்கிறார். ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்ன்றது ரொம்ப அவசியம். இந்த காரியங்கள் முடிந்த உடனே 12ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்துக்கு அனுப்புகிறார். கர்த்தர் தான் அனுப்புகிறார். தேவனுடைய தீர்க்கதரிசியாக நாத்தானை கர்த்தர் அனுப்புகிறார். அனுப்பிட்டு அந்த நாத்தான் வந்த உடனே எந்த விஷயமும் பேசல. முதல்ல எடுத்த உடனே ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம எப்படி ஒரு கதை சொல்லுவோம்? ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்போம்? ஒரு ஊர்ல அதே மாதிரி ஆரம்பிக்கிறார் நாத்தான். ஒரு பட்டணத்துல 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் ஐஸ்வர்யவான், ஒருத்தன் தரித்திரன். ஏழை கூட இல்ல, தரித்திரன், ஒண்ணுமே இல்லாதவன். அந்த ஐஸ்வர்யவானுக்கு எல்லாமே இருக்கு, ஆடு மாடுகள் வெகு திரளா இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம்.
தரித்திரனுக்கோ ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. அவன் எப்படி இருக்கான்? அவனோட வாயின் அப்பத்தை சாப்பிட்டு அவன் பாத்திரத்துல தண்ணி குடிச்சு அவனோட ஒரு பிள்ளையை போல அவன் மடியில விளையாடுறத பாக்குறோம். தன் மகளை போல அந்த ஆட்டை வளர்க்கறான்னு சொல்லி இந்த நாத்தான் அந்த தீர்க்கதரிசி தாவீது கிட்ட இந்த கதையை சொல்லுகிறார். ஆனா ஒரு நாள் என்ன ஆகுது? இந்த ஐஸ்வர்யாவின் வீட்டுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் வர, தெரிஞ்சவர் வரல, சொந்தக்காரர் வரல, சொந்த மகள் தான் வரல, வழிபோக்கன் வருகிறான். அந்த வழிபோக்கனுக்கு சமைத்து போடணும்னு யார் ஆசைப்படுறா? ஐஸ்வர்யவான் ஆசைப்படுறான். ஆசைப்பட்டது தப்பு கிடையாது. அவன் கிட்ட நிறைய ஆடு மாடுகள் இருக்கு, அதை என்ன பண்ணிருக்கலாம்? வெட்டி நல்லா சமைத்து கொடுத்திருக்கலாம். ஆனா அவனோட கண் எங்க இருந்தது? தரித்திரன் வைத்திருக்க ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி மேல. உடனே அதை எடுத்து சமைத்து கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களை நாத்தான் தாவீதிடம் சொன்னதும் தாவீதுக்கு அவ்வளோ கோவம். யார் இந்த காரியத்தை செஞ்சா? அவனுக்கு உடனே மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் என்ன பண்றாரு? உணர்ச்சி வசப்படுறாரு. நம்ம அநேக காரியங்கள் இப்படிதான் இருக்கிறோம்ல. நம்ம ஒரு தப்பு செய்யும் போது நம்ம என்ன ஆயிடுறோம்? மத்தவங்க ஒரு தப்பு செய்யும் போது ஜட்ஜ் ஆயிடுறோம். நம்ம அவ புத்தி இப்படிதான், அதனாலதான் அவளுக்கு இப்படி நடந்தது, அவ இந்த மாதிரி எல்லாம் பேசினால அதுக்குதான் இப்ப அனுபவிக்கிறான்னு சொல்லி நம்ம என்ன ஆயிடுறோம்? ஜட்ஜ் ஆகி தீர்ப்பு கொடுத்துறோம். அதே நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்கும்போது, ஒரு நெகட்டிவான காரியம் நடக்கும்போது நம்ம எப்படி ஆயிடுறோமா? அட்வொகேட் ஆயிடுறோம். நான் என்ன தப்பு செஞ்சு இவ்வளவு நல்லவளா இருக்கிறது தப்பா? இவ்வளவு நல்லவளா இருக்கிறதுக்கே எனக்கு இவ்வளவு கஷ்டம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம்? அநேக நேரத்துல நம்ம அட்வொகேட் ஆகி நம்மளுக்கு வாதாடி கொண்டு இருக்கிறோம். அதே போலதான் இங்க தாவீது என்ன பண்ணுகிறார்? தன்னோட தவற உணர்ல ஒரு ஆட்டுக்குட்டியை கொலை பண்ணதுக்கு என்ன பண்றாரு? அவனுக்கு உடனே மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் சொல்லும் போது அந்த நாத்தான் தாவீதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம, ராஜாவா என்ன வேணா செஞ்சிடலாம்ல சொல்றாரு, நீயே அந்த மனுஷன் சொல்றாரு. சொல்லிட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்தார் சொல்றாரு. உன்னை எதுக்காக நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். ஆனா நீ என்ன பண்ண? ஆண்டவருக்கு விரோதமாக பொல்லாப்பை செய்தாய், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணிட்டன்னு சொல்லி நாத்தான் அவரை குறித்து எச்சரிக்கிறார். ஆனா அந்த இடத்துல ஒரு ராஜாவாக அவர் என்ன வேணா ஒரு முடிவு எடுத்திருக்கலாம்ல. நீ யார் என்ன சொல்றதுக்கு? நீ பாத்தியா? நான் செஞ்சது உனக்கு தெரியுமா? உனக்கு யார் சொன்னான்னு சொல்லி எவ்வளவு கேள்வி கேட்போல. ஆனா அங்க உடனே அவர் என்ன பண்றாரு தெரியுமா? தன் பாவத்தை உணர்கிறதை பார்க்க முக்கியமான காரியம் அவர் மறைச்சு யாருக்கும் தெரியாம செஞ்ச நினைச்சத நீங்க அப்படியே பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி நாத்தான் என்ன பண்றாரு? வெட்ட வெளிச்சமாக சொல்றாரு. ஏன்னா நாத்தானை அனுப்பினது யாரு? கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் தீர்க்கதரிசி மூலமா சொல்லி அனுப்புறார். அப்ப நாத்தான் சொல்ற ஒரு பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா? நீ எதெல்லாம் ஒளிப்பிடத்தில் செய்தாயோ அதெல்லாம் உன்னுடைய வீட்டு ஸ்திரீக்கு நடைபெறும். எங்க? பட்ட பகல்ல வெட்ட வெளிச்சத்துல நடைபெறும் சொல்லும் போது அப்ப தாவீது என்ன பண்ணாரு? உணர்ந்து 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். யாருக்கு விரோதமாய்? கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் சொன்ன உடனே அங்க ஆண்டவர் என்ன பண்ணார்? மன்னிக்கிறார். நாத்தான் சொல்கிறார், நீ சாகாதபடி கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தா சொல்லி உடனே ஆண்டவர் மன்னிப்பை கேட்க. ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புறதும் அதுதான். நம்ம தவறு செய்கிறோம், யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, சில பேரை தவறுகிறோம். ஆனா ஆண்டவர் உணர்த்தும் போது என்ன பண்ணணும்? அதை அக்செப்ட் பண்ணணும், ஒத்துக்கணும். ஆமாண்டவரே நான் தவறு செய்துவிட்டு எனக்கு மன்னித்துருங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை நம்மள கேட்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு பாவங்களை மன்னிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். இந்த பாவத்தை செய்து அந்த பாவம் மன்னிப்பு பாவம் உணர்வடைந்து மன்னிப்பு கேட்கும் போதுதான் சங்கீதம் 51 தாவீது எழுதுகிறதாக நாம் வாசிக்கிறோம். அந்த பகுதியை திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 51 அந்த மேல இருக்க அந்த பகுதியை யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசிக்கலாம். தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி நாமத்தில் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். பாவத்தை உணர்த்தின போது அவர் பாடின சங்கீதம் தான் இது. அதுல பாத்தீங்கன்னா முதல் வசனத்துல பார்க்கும்போது, என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். 2வது வசனத்துல பார்க்கும்போது, என் அக்கிரம் நீங்க என்னை கழுவி பாவமர என்னை சுத்திகரியும் சொல்லி அவர் கேட்கிற ஆண்டவர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். நான் தவறு செய்திருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்க, என் பாவம் நீங்க என்னை கழுவுங்க, சுத்திகரிங்கன்னு சொல்லி கேட்கிறார். 3வது வசனத்துல பார்க்கும்போது, என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதே தாவீது சங்கீதம் 16ல எழுதும் போது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று எழுதினவர் இப்ப என்ன சொல்றாரு? இப்ப யார் இருக்கா அவருக்கு முன்னாடி? பாவம். அவர் செய்த பாவம்
எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லி அந்த பாவத்துக்காக மாத்திரம் அவர் மன்னிப்பு கேட்கல. அந்த 5ஆம் வசனத்துல, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில், நான் பிறந்ததே பாவம் ஆண்டவரே, நான் உருவானதே பாவம் சொல்லி இதுதான் உணர்வடையில. அது சொல்லும் போது நம்ம அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கும் போது, அந்த உணர்வடையும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அறிக்கை செய்து பாவங்களை எல்லாவற்றையும் சொல்லி நம்ம விட்டு விடும். தாழ்மை கொஞ்சம் நம்மளுக்கு இருந்தாதான் பாவம் உணர்வு வரும். என்னையா நீ சொல்றதுக்குன்னு அந்த ஒரு தாட் இருந்ததுன்னா நம்ம மாறவே முடியாது. யார் சொன்னாலும் நம்ம ஏத்துக்கவே மாட்டோம்ல. ஆமா நான் பேசியிருக்க கூடாது, ஆமா இந்த இடத்துல நான் அப்படி ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது, அவங்களுக்கு நான் பதிலுக்கு பதில் சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் தாழ்மை நம்மளுக்கு வேணும். தாழ்மை இருந்தாதான் உணர்த்தப்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஏற்றுக்கொள்ளும். அதை மட்டும் இல்லாம தொடர்ந்து அந்த அதிகாரம் ஃபுல்லாவே நம்ம படிக்கும் போது, பாவங்களில் பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களால் நீக்கி அருளும் அப்படின்னு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 11ஆம் வசனத்துல, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதே. பரிசுத்த ஆவி விட்டுட்டு போயிட்டா பாவ உணர்வே நம்மளுக்கு என்ன இருக்காது. நம்ம செய்யறதுதான் கரெக்ட், நம்ம பேசுறதுதான் கரெக்ட்னு ஒரு எண்ணத்துலதான் நம்ம இருப்போம். அதனால ஆண்டவர் கிட்ட பரிசுத்த ஆவியையும் அவர் கேட்கிறதாக நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 17ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனங்கள்ல, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியீர் என்று சொல்லி வாசிக்கிறோம். இருதயம் உடைஞ்சு போயிருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட இருதயத்தை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, புறக்கணிக்க மாட்டீங்கன்னு சொல்லி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லுகிறதை வாசிக்கிறோம். அப்போ நம்ம நினைப்போல, சரி நம்மளும் என்ன பண்ணலாம், தாவீது மாதிரி தப்பு செஞ்சுட்டு உணர்த்தும் போது பாவ மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல இன்னொரு தாட் வரும், இப்படி செஞ்ச தாவீதே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, இது இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லிட்டாரு. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, இந்த தாவீது பண்ணாத தப்பே இல்லைல்ல, ஆனா ஆண்டவர் எப்படி அவன இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லிட்டாருல அப்படின்னு சொல்லும் போது நானும் யோசிச்சேன், அப்படியா காரியங்கள் வருதுன்னு யோசிக்கும் போது 1 சாமுவேல் 13:14, அதாவது தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்னாடி சாமுவேல் கிட்ட தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்றார், வசனத்தை வாசுங்க. 1 சாமுவேல் 13:14. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனை நமக்கு தேடி ஆண்டவர் முன்னாடி முன்குறித்த தாவீது தான் ஆண்டவர் ராஜாவாக ஏற்படுத்துகிறார். இன்னைக்கு நம்மளும் அந்த தாவீது போலதான் இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் நம்மளை முன்குறித்து இருக்கிறார். நாங்க பரம்பரை கிறிஸ்தவர்கள் கிடையாது, இந்து குடும்பத்துல இருந்து வந்தவங்க ஆண்டவர் முன்குறித்து இருக்கிறார். அந்த ஒரு தைரியத்தினால இஷ்டத்துக்கு நம்ம வாழலாமா? ஆனா என்ன பண்றோம், ஆண்டவரை தெரிஞ்சு கொள்றோம், சபைக்கு வரோம், எல்லாம் பண்றோம். பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், பாவத்துல விழுந்துடும். ஆனா ஆண்டவர் மன்னிக்க வல்லவரா இருக்கிறார். நான் கிறிஸ்தவ குடும்பத்துல இருக்கனால தப்பே செய்ய மாட்டேன்றது இல்ல, நான் வார வாரம் சபைக்கு வர்றதுனால தவறு செய்ய மாட்டேன்னு இல்ல. ஆனா அப்படி தவறும் போது ஆண்டவர் முன்குறித்தார், ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆனா சில வேளைகள் இந்த பாவம் நிறைந்த உலகத்துல வாழும் போது நம்ம தவறு இருக்கிறோம், சில நேரம் பாவம் செய்கிறோம். அப்ப ஆண்டவர் கிட்ட உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்றார், நம்மளை மன்னிக்கிறார், நம்ம இருதயத்துக்கு ஏற்றவனாக மாற்றுகிறதை பார்க்கிறோம். அவன் உணர்த்தப்பட்ட போது அவன் மாறினதுனால வேதத்துல அதிகப்படியாக சொல்லப்பட்ட பெயர் என்ன பெயர் தெரியுமா, தாவீது. மொத்தமா 971 முறை தாவீதோட பெயர் என்ன பண்ணிருக்கு, இந்த வேதத்துல குறிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்ம இந்த பகுதியை பார்க்கிறோம். நம்ம இதுக்கு அடுத்த வர பகுதியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாவம் செய்தான், உணர்த்தப்படும் போது மன்னிப்பு கேட்டான், மனம் மாறினான். ஆனா அதுக்கு ஒரு தண்டனை இருக்குல்ல, அவனுடைய பிள்ளை செத்து. ஆண்டவர் அந்த பிள்ளையை அடித்தார், அது கேவலமா இருந்தது என்று வாசிக்கிறோம். அவன் தவறு செஞ்சுட்டா ஆண்டவர் அவனை மன்னிச்சார். ஆனா நம்ம செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்குன்றத நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்து விடவே கூடாது. ஆண்டவர் நம்மளை மன்னிப்பார். ஆனா நம்ம செய்கிற பாவத்துக்கு, பேசுகிற வார்த்தைக்கு, நம்ம சிந்திக்கிற சிந்தனைகளுக்கு எல்லாம் ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும், கணக்கு ஒப்புவிக்கணும். அந்த காரியத்தை நம்ம மறந்து விடவே கூடாது. அநேக நேரத்துல ஆண்டவர் நம்மளுக்கு பிரசங்கத்தின் மூலமாக நம்மளுக்கு உணர்த்துகிறார், பாடல் மூலமாக உணர்த்துகிறார், யாராவது ஒருத்தர் வார்த்தைகள் மூலமாக, ஊழியக்காரர் மூலமாக நம்மளுக்கு என்ன பண்றாரு, உணர்த்துகிறார். அநேக நேரம் வசனங்களை நம்மளுக்கு என்ன பண்றாரு, அனுப்பி உணர்த்துகிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம், சில நேரம் நம்ம இருதயத்தை கல்லாக்கி கொண்டிருக்கிறோம். கல்லான இருதயத்தை தேவன் விரும்புகிறது இல்ல, தசையான இருதயத்தை தான் ஆண்டவர், சதையான இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அது அந்த மாதிரி சதையான இருதயம் இருக்கும் போது அந்த இருதயம் என்ன பண்ணும், உணர்த்தப்படும் என்று வாசிக்கிறோம். சில பேர் என்ன பண்றோம், நம்ம ஜெபம் பண்றது இல்ல, பைபிள் வாசிக்கிறது இல்ல, சண்டே முடிஞ்சா அட்டெண்ட் பண்றோம், அப்படி இருக்கிறோம். ஆனா எனக்கு பெருசா ஒண்ணும் அது குற்ற உணர்வுகளா இல்ல, நான் அப்படியே ஜாலியா இருக்கிறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் கன்ஃபார்ம், நீங்க ஆல்ரெடி சாத்தானோட வலையில விழுந்துட்டீங்க. அதனாலதான் குற்ற உணர்வு இல்ல. சாத்தானுடைய பிடியில இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்போம், அவங்களுக்கு அந்த குற்ற உணர்வை தர மாட்டான்.
உங்களுக்கு சொல்ல போனா இன்னும் நல்லதாவே எல்லாமே நடக்கும், பெருசா பிரச்சனைகள் வராது, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி லைஃப் இருக்கும். அப்படி இருந்தா ஜபம் பண்ணாம வேத வாசிக்காம ஆண்டவர் ஆலயத்துக்கு வராம இருந்தும் உங்க லைஃப் ஸ்மூத்தா போகுதுன்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவருக்குள்ள நீங்க இல்லைன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த விஷயத்துல. ஏன்னா நீங்க கொஞ்சம் அந்த குற்ற உணர்வு வந்தா யாரை தேடிடுவீங்க? ஆண்டவரை தேடிடுவீங்க. அதுக்கு சாத்தான் என்ன பண்ண மாட்டான், விட மாட்டான். அவங்கள ரொம்ப நல்லாவே கம்ஃபர்டபுளா வச்சிருப்பாங்க. அதனால ஆண்டவரே எனக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் போது என்ன கேட்க போறோம்? ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க சொல்லி முதல்ல கேட்க போறோம். அடுத்ததாக பார்க்கும்போது இரண்டாவது காரியம், காணத்தக்க கண்கள். எப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருதயம் முக்கியமோ அதே போலதான் இந்த கண்களும் என்ன பண்ணணும், ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்களை குறித்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 6:22-23. கண் எப்படிப்பட்டதா? நம்ம சரீரத்தோட விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் அதை என்ன பண்ணுமா, வெளிச்சமா வச்சிருப்போம். அடுத்தது, சப்போஸ் கண்ல வெளிச்சம் இல்ல அப்பனா 23ஆம் வசனம், உன் கண் கெட்டதா இருந்தால் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும்ல. நம்ம சரீரத்துக்கு கண் தான் என்னமா, வெளிச்சமா இருக்கிறது, விளக்கா இருக்கிறது. அந்த கண் இருள் அடைந்து விட்டால் நம்ம சரீரம் முழுவதும் இருள் அடைந்து விடும். நம்ம எல்லாருக்கும் நல்லா கண்ணு தெரியுது, கொஞ்சம் கண்ணு தெரியலன்னா கூட கண் டெஸ்ட் பண்ணி என்ன பண்றோம், ஒரு கண்ணாடியை போட்டுறோம், லென்ஸை போட்டுறோம், ஒரு ஆபரேஷன் பண்ணிடுறோம். சில பேருக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம குடும்பத்துல யாரோ ஒருத்தர் இப்படி இருப்பாங்க, நல்ல கண்ணு இருக்கும், நல்ல பெரிய பெரிய கண்ணாவே இருக்கும். வாழ்க்கையில அவங்க தேடி ஒரு பொருளை எடுத்ததா சரித்திரமே சொல்லி அனுப்போம், இந்த ஷெல்ஃப்ல தான் இருக்கு, அங்கதான் இருக்கு, எடுத்துட்டு வானா இல்ல வந்து நிப்பாங்க. நம்ம போய் பார்க்கும்போது கரெக்டா அந்த பொருள் அங்கதான் இருக்கு. அதுதான் கண்ணு இருந்தோம் கண்ணு தெரியாத ஒரு நிலைமை. ஒரு பாஸ்டர் ஒருத்தர், அவர் பிறவி குருடர். ஓகே, பிறவில இருந்து அவருக்கு கண்ணு தெரியாதனால அவர் ஒருத்தர் கூட எதுவுமே பார்த்தது இல்ல. மனுஷன் எப்படி இருப்பானா தெரியாது அவருக்கு, ஒரு காரணம் சொன்னா எப்படி இருக்கும் தெரியும். ஆனா அவருக்கு ரொம்ப தேவன் மேல வைராக்கியமா, எங்க போனாலும் ஆண்டவர் பத்தி சொல்லுவார். சொல்லும் போது எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களாம், இப்படி ஒரு கண்ணை வச்சுட்டு நீ என்ன பண்ற, நீ இயேசுவை பத்தி சொல்றியான்னு சொல்லி ரொம்ப கிண்டல்மா அவர் சொல்லுவாராம். ஏன் கண்ணை வச்சுட்டு நீ என்னோட ஆண்டவர் என்ன பண்ணாத, மதிப்பிடாத, என் நிலைமையை வச்சு என் ஆண்டவரை நீ சிறுத்தா என்ன பண்ணாத, மதிப்பிடாதன்னு சொல்லுவாராம். அப்போ சக ஊழியர் ஒருத்தர் கேட்டாரா, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா பாஸ்டர், கண்ணு தெரியல, நீங்க எப்படி போறீங்க எப்படி வரீங்க, உங்களுக்கு அது ஒரு கவலையா இல்லையா அப்படின்னு கேட்கும். சொன்னாலும் எனக்கு கவலையே இல்ல, நீங்க பிறந்ததுல இருந்து என்ன பண்றீங்க, காரை பாக்குறீங்க, ரோட்டை பாக்குறீங்க, மனுஷங்களை பாக்குறீங்க, பார்க்க கூடாததெல்லாம் பாக்குறீங்க. எனக்கு அப்படி இல்லை, எனக்கு எது எப்படி இருக்கும் ஒண்ணுமே தெரியாது. நான் மரித்த ஆண்டவர் கிட்ட போகும்போது என் கண்கள் திறக்கப்படும் போது என்னோட கண் பார்வையில முதல்ல பாக்குற முகம் யாருது, என் ஆண்டவர் முகத்தை நான் பார்ப்பேன்னு சொல்லி அவர் அதை கொடுத்த தனக்கு இருக்கிற ஒரு குறைவை கூட அவர் என்ன பண்ணாரா, நிறைவாக சொன்னாராம். அது நிமித்தம் அவர் சந்தோஷப்படுறாராம். உங்க கண்ணு மாதிரி என் கண்ணு பாவம் பண்ணல, உங்க கண்ணு மாதிரி என் கண்ணு என்ன பண்ணல, ஆல்ரெடி யூஸ் பண்ண கண்ணு கிடையாது, முதல் பாக்குற முகமே என் இயேசுவோட முகமா இருக்கும்னு சொல்லி அவர் தன் குறைவிலும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். எபேசியருக்கு எழுதும் போது பவுல் இதற்காக ஜெபம் பண்ணுகிறார், எபேசு மக்களுக்காக. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17-19, எபேசியர் 1:17 வாசிக்கும் போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமை பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அறிகிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. என்ன தேவனை அறிகிற என்ன எது கேட்கிறாரா, ஞானத்தையும் தெளிவையும். இது மாத்திரமல்ல, தொடர்ந்து 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கடைசி பகுதியில, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசத்திற்காக நம்மிடத்திலே காண்பிக்கும் அப்படின்னு சொல்லி, காண்பிக்கும் தம்முடைய வல்லமையான மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி. தேவனுடைய மகா மகத்துவமும் மேன்மையும் நம்ம அறியும்படி நம்ம கண்கள் என்ன பண்ணணும், திறக்க வேண்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே எல்லா காரியங்களும் பார்க்கிற ஆண்டவர், உங்களுடைய மகிமையை காண என்னுடைய கண்களை திறந்தருளும், மனக்கண்களை திறந்தருளும். நம்ம நல்ல கண்ணு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் ஆவிக்குரிய கண்கள், நம்முடைய கண்கள் எப்படி இருக்கு, குருடா இருக்கிறது. அதை தேவனுடைய ஆண்டவர், உங்களுடைய மகிமையை காண, உங்களுடைய வல்லமையை காண, உங்களுடைய அதிசயங்களை காண, உங்களுடைய மகத்துவங்களை காண என்னுடைய கண்களை திறந்தருளும் சொல்லி நம்ம என்ன பண்ணணும், கேட்க வேண்டும். 2 ராஜாக்கள் இன்னைக்கு படித்த நம்ம வாசித்த பகுதியில 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வரைக்கும் வாசிக்கும் போது, சீரியா ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்ன பண்றாரு,
ஒரு யுத்தம் பண்ண பிளான் பண்றாரு. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நம்மளோட சேனையை இறக்கலாம், அங்க இஸ்ரவேல் வரும்போது என்ன பண்ணலாம், அவங்களை எதிர்த்து நம்ம சண்டைக்கு போகலாம்னு சொல்லி அவர் பிளான் பண்றாரு. ஆனா இந்த பிளான் என்ன ஆகுது, இஸ்ரவேல்ல இருக்கிற எலிசா என்னும் தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவங்க என்னென்ன பிளான் பண்றாங்களோ எல்லாமே தேவன் என்ன பண்றாரு, எலிசாக்கு வெளிப்படுத்துகிறார். எலிசா என்ன பண்ணுகிறார், இஸ்ரவேல் ராஜாவுக்கு அது ஒரு எச்சரிக்கையாக சொல்றார், ராஜா நீங்க இந்த பக்கம் போகாதீங்க, சீரியர் அங்க அவங்க வந்து சேனைகளை அங்க இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி இங்க போகாதீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் எச்சரிக்கிறார். இது இந்த சீரிய ராஜாவுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அது எப்படி நம்ம இங்க பிளான் பண்றது அங்க இருக்கிற இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரியுது, எப்படி அவங்க ஒவ்வொரு வாட்டியும் உஷாராகிறாங்கன்னு யோசிக்கும் போது அவங்க கிட்ட இருக்கிற ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறானா, ஆண்டவரே எங்களை மேல சந்தேகப்படாதீங்க, நாங்க இங்க உளவாளிலாம் இல்ல, ஆனா இஸ்ரவேல்ல ஒரு மனுஷன் இருக்கான், எலிசான்னு ஒரு மனுஷன் இருக்கான், நீங்க உங்க பெட்ரூம்ல பேசுறீங்க தெரியுமா, அது கூட அவனுக்கு தெரியும் சொல்லி அப்படி சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். உடனே இவங்க என்ன பண்றாங்க, ராஜாவுக்கு விரோதமாக போல அந்த ஒரே ஒரு மனுஷன் எலிசா எனும் ஒரே ஒரு மனுஷனுக்காக எத்தனை பேர் அனுப்புறாங்கன்றத பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவனை தோத்தான்ல இருக்கிறான்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவனுக்கு நியூஸ் வருது சீரிய ராஜாக்கு. 16ஆம் வசனத்தை யாரா வாசிக்கலாம். அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். ஒரே ஒரு மனுஷனை பிடிக்க குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவங்களையும் என்ன பண்றாங்க, அனுப்புகிறத பாக்குறோம். இவங்க பட்டணத்துக்கு உள்ள இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்து எலிசாவும் அவருடைய வேலைக்காரரும் என்ன பண்றாங்க, வெளியே வராங்க. வெளியே வந்து பட்டணத்தோட வாசல்ல பார்க்கும்போது இங்க எலிசாவோட வேலைக்காரன் சொல்லுகிறான், ஐயோ என் ஆண்டவரே என்ன செய்வோம், ஏன்னா வெளியே வந்தோடனே யார் இருக்கா, குதிரைகளும் ரதங்களும் பலத்த ரதங்களும் அங்க என்ன பண்றது, ராணுவங்களும் இருக்கிறத பார்த்து அவன் என்ன பண்றான், பயந்து போயிடுறான். உடனே எலிசா சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றான். பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கான்பிடன்ஸ் இருக்கலாம். இது என்னது, ஓவர் கான்பிடன்ஸ் மாதிரி இருக்கு. இருக்கிறது எத்தனை பேர், 2 பேர். ஆனா எலிசாவோட பதில் எப்படி இருக்கு, அந்த ராணுவத்தை பார்த்து நம்ம கூட இருக்கிறவங்க அதிகம் பேருன்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லும் போது இவருக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்காங்க வேலைக்காரருக்கு. அப்பொழுது அவர் ஒரு விண்ணப்பம் செய்யறார், கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். நம்ம செய்ய வேண்டிய ஜெபமும் இதுதான், ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும். எதுக்கு, தேவரீர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க என் கண்களை திறந்தருளும், எனக்கு நீங்க வைத்திருக்க மகிமை காணத்தக்கதாக என் கண்களை திறந்தருளும் சொல்லி என்ன பண்ணுகிறார், எலிசா அந்த ஜெபிக்கும் போது அப்பொழுது அந்த கண்கள் என்ன பண்ணுது, திறந்தார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலியாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும். அவங்க ஒரு ஆள் அனுப்புறாங்க சீரியா. ஆனா நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட ஆட்களை அனுப்பியிருக்கிறாராம், வெறும் ரதம் இல்ல, அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களும் மலை முழுக்க நிரம்பி இருக்கிறது. அப்போதுதான் அந்த வேலைக்காரன் பார்க்கலாம். நம்ம கண்ணு தெரியாதப்போ எப்படி இருக்கிறோம், ஒரு பயம் வந்தது இல்ல, பயத்தினாலதான் நம்ம அநேக நேரம் கண்களும் என்ன ஆகுது, குருடாக இருக்கிறது, நம்மளுக்கு தெரியவில்லை. அப்ப ஏன்னா அந்த வார்த்தையில பார்க்க 16ஆம் வசனத்துல முதல்ல எலிசா சொல்ற வார்த்தை பயப்படாதே. பயம் நமக்குள்ள வரும்போது என்ன ஆகுது, நம்ம சூழ்நிலையை தான் பெருசா பாக்குறோம். நம்மளோட தேவன் எவ்வளவு பெரியவர்ன்றதை என்ன பண்றோம், மறந்து விடுகிறோம். அநேக நேரத்துல அவர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன், எவ்வளவு பராக்கிரமான காரியங்களை செய்கிற தேவன் என்பதை மறந்து பயந்து விடுகிறோம். அது மாத்திரமல்ல, இவனோட கண்களை திறந்த அதே தேவன் எதிரிகள் இருக்கிறாங்கல்ல சீரியல், அவங்களுக்கு கண்மயக்கத்தை கொடுத்து அவங்கள வேற இடத்துக்கு என்ன பண்றாங்க, தப்பா எலிசாவே வந்து லீட் பண்றாரு, நீங்க வந்து தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க, வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஊருக்கு சமாரியாவுக்கு என்ன பண்றாங்க, கூட்டிட்டு போறத நம்ம பாக்குறோம். நம்ம தேவன் இடத்துல இந்த நாளும் கேட்க போற, தேவனே என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும், நான் பயப்படாத படிக்கு, ஆண்டவரே பயம் என்னை வந்து ஆட்கொள்ளாத படிக்கு, சூழ்நிலைகள் மேற்கொள்ளாத படிக்கு எனக்கு நீங்க பெரியவர் என்று காண்பிக்கத்தக்கதாக என்னுடைய கண்களை என்ன பண்ணணும், திறந்தருளும். நம்ம நல்லா இருக்கும், நம்ம ஆண்டவர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்தால் எல்லாம் சொல்லணும். நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நம்ம நினைச்சபடி நம்ம வாழ்க்கை போல எதிர்மறையான காரியங்கள் வந்த உடனே என்ன ஆயிடுவோம், நம்ம கண் தெரியாதவர்கள் போல, கண் ஒளி அற்றவர்களாக நம்ம என்ன பண்ணிடுவோம், மாறிவிடும். அநேக நேரத்துல பிரச்சனைகள் வரும்போது நம்ம அதை ரொம்ப பக்கத்துல வச்சுட்டோம்.
ஒரே ஒரு சின்ன விரல் தான், அதை வச்சு நான் என் கண்ணை க்ளோஸா நான் வச்சுட்டேன்னா நீங்க யாருமே எனக்கு தெரிய மாட்டீங்க. ஒரு கண்ணை நீங்க வச்சு ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு விரல ரொம்ப நான் க்ளோஸா வைக்கும் போது எவ்வளவு பெரிய காரியம் என் முன்னாடி இருந்தாலும் தெரியாது. அதுவே என் விரல கொஞ்சம் நான் தள்ளி வச்சேன்னா என் விரல் தெரியும் தான் எனக்கு. அதே நேரத்துல நீங்களும் என்ன பண்ணுவீங்க தெரியுங்க. அதே மாதிரிதான் நம்ம அநேக நேரம் நம்ம பிரச்சனைகளை ரொம்ப நெருக்கத்துல வச்சு என்ன பண்றோம், தேவனை மறைக்கிற அளவுக்கு நம்ம பிரச்சனைகளையும் பயத்தையும் என்ன பண்றோம், ரொம்ப கிட்ட வச்சிருக்கிறோம். இயேசுவான உயிர் தெழுந்த பின்பு அங்க மரியாதை என்ன பண்றார், கல்லறைக்கு செல்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். அங்க மரியா செல்லும் போது அங்க தேர்ந்தாங்க யார காணவங்க, இயேசுவை காணும் சொல்லிட்டு அவங்க ஒரே அழுகிறதை பார்த்தோம். ஒருத்தர் பேசுறாங்க, பேசும்போது இவனே நினைச்சுக்கிறார் யாருன்னு, தோட்டக்காரர் என்று நினைத்துக் கொள்கிறார். இயேசு அவளை பார்த்து 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாள், யாரை தேடுகிறாள் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். இயேசு அவங்க பின்ன பார்த்தது இல்லையா, பேசுனது இல்லையா, குரலை கேட்டது இல்லையா, எல்லாம் தெரியும்ல. இங்க என்ன ஆச்சு, அவ அழுகிறாள் என்று அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்துல ஸ்திரீயே ஏன் அழுகிறாய். இப்ப அவளுடைய கண்கள் எதனால நிறைந்திருக்கிறது, கண்ணீரினால நிறைந்திருக்கு. கண்ணீரால நிறைந்திருக்கும் போது தான் ரொம்ப நல்லா தெரிஞ்ச இயேசுவை அவளால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. தோட்டக்காரன் என்று அவள் நினைக்கிறாள். அந்த 16ஆம் வசனத்துல வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இப்பதான் அவளுக்கு கண்கள் திறக்கப்படுகிறது. கண்ணீரை தேவன் துடைக்கும் போதுதான் அவளுக்கு என்ன, இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு யார் என்பதை என்ன பண்ணுகிறார், அவள் புரிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். நம்ம கூட என்ன பண்ணணும், நம்மளுடைய பிரச்சனை, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, பிரச்சனை ஆண்டவர் கிட்ட போய் பிரச்சனையை சொல்லாம பிரச்சனை கிட்ட போயிட்டு என் தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன், எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் சொல்லி நமக்கு இதுக்கு முன்னாடி ஆண்டவர் எவ்வளவு செய்திருப்பார், அதை சொல்லி 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 நம்ம என்ன பண்ணணும், துதிக்கணும். ஆண்டவரே இந்த பிரச்சனைகளோ அந்த ப்ராப்ளமோ என்ன பண்ணக்கூடாது, குருடா ஆக்கிடக்கூடாது, என் ஆவிக்குரிய கண்களை திறந்து தாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், கேட்போமாக. அடுத்ததாக 3ஆவதாக ஒரு காரியம், உபாகமம் 29:4 கேட்கத்தக்க காதுகள். ஆண்டவர் இயேசுவானவர் இந்த உலகத்துல வாழும்போது ஒவ்வொரு காரியமும் சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்வாரு, காது உள்ளவன் கேட்க கடவன். நம்மளுக்கு எல்லாருக்கும் காது இருக்கு, எல்லாருக்கும் கேக்குது. ஆனா இந்த நேரத்துல கூட நாம் பேசுறது சில பேருக்கு வார்த்தையாக, தேவனுடைய வார்த்தையாக, வசனமாக, நல்ல காரியமா கேட்கும். சிலருக்கு என்ன ஆகுது, ஒரு சத்தமா கேக்குது, நான் தூங்குறத டிஸ்டர்ப் பண்ற ஒரு சத்தம், நான் எதையோ யோசிச்சுட்டு இருக்கேன், அதை டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஒரு வாய்ஸ் நடுவுல வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சத்தம். அநேக நேரம் தேவன் நம்ம கிட்ட பேசுறாரு, அது கர்த்தருடைய வார்த்தையா சத்தமான்றது நம்ம தான் என்ன பண்ணணும், முடிவு பண்றோம். அதுக்கு நம்ம ஆண்டவரே இது தடையா இல்லாதபடிக்கு எனக்கு கேட்கத்தக்க காதுகளை தாரும் சொல்லி நம்ம என்ன பண்ணணும், கேட்க கடவுள். கேட்க கடவுள் சொல்லும் போது அதுக்கு என்ன அர்த்தம், காதுள்ளவன் கேட்க கடவுள் இல்ல, கேட்கத்தக்க காதுகள் சொல்லும் போது கீழ்ப்படுகிற ஒரு குணத்தை தான் நம்ம இந்த நாளிலும் கற்றுக்கொள்கிறோம். கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படுகிறவர்களாக. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பகுதி தான் இந்த ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுகிற பகுதி. அது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல இந்த காரியங்கள் வருகிறது. முதல் வசனத்துல இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். என்னன்னு சோதிக்கிறாரு, ஆபிரகாம் என் பேச்ச கேட்பானா, நான் சொல்றதுக்கு கீழ்ப்படிவானான்னு சொல்லி ஒரு சோதனை தான் இந்த நேரத்துல நடக்குது. 2வது அதிகாரத்தை 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது யாரோ ஒருத்தர் வாசிக்கலாம். அவர் ஒரு புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் தேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை ரதன பலியாக பலியிடு என்றார். எப்படி இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறார், உன் புத்திரனும் உன் பையனும் உன் ஏகசுதனும் ஒரே பையனும், அப்புறம் உன் நேசகுமாரன், நீ ரொம்ப பாசம் வச்சிருக்கே அந்த பையன், நல்லா இருக்கு இது வரைக்கும் கேட்க. அடுத்தது என்ன வைக்கிறார், ஒரு ட்விஸ்ட், எனக்கு தகன பலியாய் பலி சொல்லல, தகன பலி. தகன பலி எப்படி கொடுப்போம், ஆல்டர்ல வச்சு வெட்டி ரத்தம் போன அப்புறம் நெருப்பினால. ஒரு அம்மாவா இந்த இடத்துல நான் யோசிச்சேன்னா எவ்வளவு ஒரு பயங்கரமா இருக்குல்ல. நான் பெற்று அதுவும் எப்படி 25 வருடம்
காத்திருப்பு, வாக்குத்தத்தம் கொடுத்து காத்திருந்து 100வது வயசுல பெத்த பிள்ளைய என்ன சொல்றாரு, தகன பலியா கொடுக்கணும். தான் கையாலேயே அந்த பிள்ளைய என்ன பண்ணணும், பலியிட்டு நெருப்பினால சுட்டடிக்கணும். நான் இந்த வசனம் வாசிக்கும் போது இது சாரால் இங்க ஆளை காணுமே யோசிப்போம் தானே. சப்போஸ் ஆபிரகாம் சொல்லலையோ அப்படின்னு நான் யோசிப்பேன். அததான் இன்னைக்கும் நிறைய ஆண்கள் வீட்டுல ஃபாலோ பண்றாங்க. திடீர்னு வீட்டுல காணாம போயிடுவாங்க, சொல்றதே கிடையாது, கிளம்பி போயிடுறாங்க. இல்ல சொல்லிட்டு போங்க எங்க போனாலும், அது நல்ல பழக்கம். ஆனா ஆபிரகாமோட காரியங்கள் பார்க்கும்போது 3வது வசனம் ஸ்டார்டிங்ல பாருங்க, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, இதுதானே கீழ்ப்படிதல்ல, இதுதான் கீழ்ப்படிதல். ஆண்டவர் ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க கொடுக்கிறாரு. ஆனா அவர் அதிகாலையில் எழுந்திருக்கு. ஒருவேளை சாரா கிட்ட சொல்லியிருந்தா அதிகாலையில் கண்டிப்பா எழுந்திருக்க முடியாது. நைட்டெல்லாம் ஒரு போராட்டம் நடந்திருப்பாங்க, சண்டை நடந்திருக்கும். நீ எப்படி யாரை கேட்டு நீ ஒத்துக்கிட்ட என் பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்குன்னு ஒரு பிரச்சனை இல்ல, தூங்க விடாம பண்ணி அதிகாலையில் அவரால் எழுந்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் அமைதியா ரொம்ப கம்போஸ்டா ஆபிரகாம் என்ன பண்றாரு, அதிகாலையில் எழுது. என்னென்ன தேவையோ கழுதையின் மீது சேனத்தை கட்டி அங்க பலியிடுறதுக்கு என்னென்ன வேணும், விறகுகள், நெருப்பு, எல்லாத்தையும் ஆட்டுக்குட்டியை தவிர என்ன பண்றாரு, எல்லாமே எடுத்துக்கொண்டு. ஏன்னா மத்தவங்க நினைக்கிறாங்க பலியிடதான் போறோம்னு நினைக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும். இதுல வேற ஈசாக்கு நடுல கேட்கிறாரா, அப்பா நம்ம பலியிட போறோமே, ஆடு எங்க? இவங்க சொல்ற தேவன் பார்த்துக் கொள்வார். ஆனா ஆபிரகாம் மைண்ட் வாய்ஸ் என்ன, அந்த ஆடே நீதான் வா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, கூட்டிட்டு போறாரு. போகிறத பார்க்கும். ஏன்னா இங்க இந்த இடத்துல பார்க்கும்போது ஆபிரகாம் கீழ்ப்படிதல் ஒரு பக்கம் இருக்கு, ஈசாக்கோட கீழ்ப்படிதலும் இருக்கு. ஏன்னா ஈசாக்கு ஒரு குழந்தை கிடையாது. இந்த பகுதி நம்ம வாசிக்கும் போது ஒரு வசனத்துல என்ன பண்றாரு, ஆட்டுக்கான வழியிற்கான கட்டைகளை அவன் மேல் வைக்கிறார், தலையில வச்சு போறாங்க. எங்க மலை மேல ஏறுறாங்க. அவ்வளவு சீக்கிரம் நம்ம பிள்ளைங்க கிட்ட வெயிட்ட கொடுத்து ஒரு மலை மேல நடக்க வைப்போமா? அந்த பிள்ளைக்கு அதை தாங்க முடியுமான்னு யோசிப்பாங்க. சோ இதை தூக்கிட்டு நடக்கிறாருன்னா ஓரளவுக்கு ஒரு டீனேஜர் ஆகும், இல்ல ஏர்லி யூத் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் இருந்திருப்பாரு. ஆனாலும் என்ன பண்றாரு, ஆபிரகாமும் ஈசாக்கும் என்ன பண்றாங்க, போறாங்க. போயிட்டு அந்த பலியிடுற காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். அவன் எந்த இடத்துலயும் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கதா இங்க இல்ல. ஆண்டவர் சொன்னபடி ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஆபிரகாமை நம்ம பார்க்கிறோம். கையை ஓங்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், விளையாண்டாமே உன் கையை போடாதேன்னு சொல்லிட்டு 18ஆம் வசனம் வாசிக்கலாம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடியால் ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததனால கிடைச்சது என்னது, ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள காரியம் அதுதான். கேட்கத்தக்க காரியங்கள் சொல்லும் போது ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அன்னைக்கு ஆபிரகாமோட தேவன் நேரடியாக பேசி பிள்ளைய பலி கொடுன்னு சொல்லி சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நம்ம கையில இருக்கிற வேதாகமம் தான் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. பலியிடுன்னு சொல்லும் போது நம்மளோட பாவங்களை விடும்படியாக, பாவங்களை சுட்டரிக்கும்படியாக ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்துகிறதை பார்க்கிறோம். இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லி நம்ம சொல்லுகிறோம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இது என்னது, லிவிங் வேர்ட் ஆஃப் காட், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ஒருவேளை இதுல ஜீவன் இல்லைன்னா ஒரு வாட்டி படிக்கும் போதே என்ன ஆயிடும், முடிஞ்சிடும், ஸ்டோரி தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு, இவங்கதான் ஹீரோ, இப்படிதான் கதை முடியுதுன்னு தெரிஞ்சு. ஆனா இது ஜீவன் உள்ள வார்த்தை. நான் 10 வயசுல படிக்கும் போதும் இந்த வார்த்தை என்னோட பேசுச்சு, இப்ப படிக்கும் போது என்னோட இந்த வார்த்தை என்னோட பேசுது. இது உயிர் உள்ள வார்த்தையாக இருக்கிறதை பார்க்கிறோம். இதை படிக்கிறவங்களுக்கு எப்படி எல்லாம் இருக்கும், இந்த வேதம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நம்ம வேதத்துல அநேக வசனங்கள் இருக்கு. நான் ஜஸ்ட் அந்த வார்த்தைகளை மாத்திரம் சொல்லுகிறேன். சங்கீதம் 119 103 பார்க்கும்போது தேனுக்கு ஒப்பிட்டு இந்த வேதத்தை சொல்லுகிறார். தேவனுடைய வசனம் எப்படி இருக்கான், தேன். ஒரிஜினல் தேன் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. நான் இதை தெரிஞ்ச உடனே எங்க வீட்டுல இருக்க 2 பாட்டில் தேனை பார்த்தேன், 2லயுமே எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அப்ப இவ்வளவு நாள் நம்ம என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்னு எனக்கே ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஒரிஜினல் தேன், கலப்படம் இல்லாத தேனுக்கு எக்ஸ்பைரி டேட் இல்ல. இப்ப தெரியுதா ஏன் இத தேன்னு சொல்றாங்க. இதுக்கான ஒரு எக்ஸ்பைரி டேட் ஒண்ணு கிடையவே கிடையாது. 119 105 பார்க்கும்போது வெளிச்சம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். பாதைக்கு வெளிச்சமா இருக்கு, கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். நம்ம எப்படிப்பட்ட வழிகளை நடக்க வேண்டும் என்று காட்டுகிற ஒரு வெளிச்சமாக இந்த வேதம் இருக்கிறது. எரேமியா 23:29 பார்க்கும்போது அக்கினிக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. எப்படி ஒரு தங்கத்தை நெருப்புல போட்டு சுட்டெரிக்கும் போது என்ன ஆகும், பொசுங்கிடுமா? இன்னும் பெட்டர் ஆகும், இன்னும் குவாலிட்டி பெட்டர் ஆகும். அதே மாதிரி இது அக்கினியாக இருந்து நம்மள என்ன ஆகுது, ஒவ்வொரு நாளும் பெட்டர் ஆக்கி கொண்டிருக்கிறது. அதே வசனத்துல சம்மட்டிக்கு ஒப்பாக சொல்லிக்கிற கண்மலையை உடைக்கும் சம்மட்டி. நம்ம இருதயமாக கண்மலை கல்லு போல இருக்கிற இருதயத்தை உடைக்கிறது எது, இந்த வார்த்தை தான்.
எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ல வாசிக்கும் போது ஜீவன், இது என்னது? ஜீவன், உயிர் கொடுக்கிறதாக இருக்கிறது, வல்லமை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை வல்லமையாக இருக்கிறதுல ஒவ்வொரு முறை நம்ம கிட்ட வரும்போது அந்த எப்படி இருக்கு அந்த வல்லமையை உணர்றோம்ல நம்ம ஆண்டவருடைய வார்த்தை. அது மாத்திரமல்ல, அதே வசனத்துல இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வேதம் எப்படி ஒன் சைட் ஸ்வார்ட் இல்ல, டபுள் சைடட் ஸ்வார்ட். அது பேசுகிற என்னையும் உருவ குத்தும், கேட்கிற உங்களையும் உருவ குத்தும். இங்க இருக்கும் அந்த சபையில பார்க்கும்போது சுத்தி எல்லாம் வசனங்களாக எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வசனங்களையும் படிக்கும் போது நம்மளுடைய கிறிஸ்தவர்களாக நம்ம எப்படி இருக்கணும், நம்ம ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லி என்ன இருக்கு, சுத்தி சுத்தி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை கூட இருக்காது. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு வசனத்தை தவிர, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே போகும்போது என்ன இருக்கும், நீ போ இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லி சுத்தி இருக்கிற வசனங்கள் அவ்வளவு நல்ல வசனங்கள். ஆனா நீங்க இங்க இருந்து பார்க்கும்போது இங்க இருக்கிற வசனம் எங்களுக்கு ஒவ்வொரு அடி சாட்ட அடிதான். இப்படி இருக்க மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதிக்காமல் இருக்கலாமா? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நீங்க அநேக பேர் இங்க இருந்து பார்க்க மாட்டீங்கல்ல, முதல்ல சாட்டை அடி வாங்கிட்டு வந்துதான் நாங்க இங்க நின்று பேச முடியும். இல்லன்னா டபுள் சைடட் ஸ்வார்ட் சொல்லும்போது என்னையும் உருவ குத்துது, உங்களையும் உருவ குத்துது. அது ஊடுருவும் அந்த வார்த்தை, அப்படியான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை எப்படி பேசுச்சுன்னு ஒரு சின்ன டெஸ்டிமனி சொல்லி நான் முடிக்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், பாஸ்டருக்கு ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்றதுக்காக பேச அந்த டைம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, டெஸ்ட் எடுக்கிறோம், ஹார்ட் சர்ஜரிக்கு. அப்ப பாஸ்டரும் வயிறு சிக்கு, பாஸ்டரும் சிக்கு, 2 பேரும் சிக்கு. நான் எனக்கு மனசு அது ஒரு கவலையாவே இருக்கு, 2 பேருமே உடம்பு செய்யாம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு நாள் சண்டே சர்ச்சுக்கு வரேன், அட்டென்ட் பண்றேன், சர்வீஸ் முடிச்சுட்டு போயிடுறேன். அடுத்த நாளும் இதே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு இந்த காரியங்கள். வயசு ஆகுது, ஆபரேஷன் சொல்லியிருக்காங்க, எப்படி காரியங்கள் இருக்குமோன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் யோசிச்சுட்டு நான் ரொம்ப கவலையா இருக்கிறேன். யார்கிட்ட பெருசா ஷேர் எல்லாம் பண்ணலாம், ஆனா இந்த காரியங்கள் என் மனசுல ஓடிட்டே இருக்கு. ஒரு அந்த திங்கட்கிழமை போயிட்டு என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல பார்க்கும்போது ஒரு வசனம் செயின் ஆஃப் பிரேயர்ல கொடுத்து அந்த வாக்குத்தத்த வசனம் நான் தான் வச்சிருக்கேன், எவ்வளவு நாள் வச்சிருக்கேன். ஆனா அந்த நாள்ல அந்த வசனம் என் கண்ணில் படுது. நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்குவேன். இந்த வார்த்தை படிச்ச உடனே எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏன்னா ஆண்டவர் எங்க வீட்டுல நிறைய வசனங்கள் இருக்கு, எல்லாமே நீ அப்படி அப்படி இருக்கும். இந்த வார்த்தை மட்டும் கவனிச்சு பாத்தீங்கன்னா, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன். நான் எதற்காக அந்த வேதனைப்பட்டிருக்கேன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் என் கையை பிடிச்சு சொல்ற மாதிரி எனக்கு ஒரு அன்னைக்கு ஒரு உறுதி கிடைச்சது. ஆண்டவரே நீங்க அந்த வார்த்தையை கொடுத்திருக்கீங்க, அந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கீங்க, அதுக்கு நன்றின்னு சொன்னேன். சொல்லி முடிச்சோம் அடுத்த செகண்டே எனக்கு மைண்ட்ல வந்த ஒரு காரியம், முந்தின நாள் சண்டே கேட்ட பிரசவம். அன்னைக்கு எவ்வளவு கேட்டேன், அன்னைக்கு எனக்கு எப்படி பேசுச்சுன்னு தெரியல. அடுத்த நாள் இந்த 2 வார்த்தை குமார் பாஸ்டர் சொன்னேன், வருத்தப்படாதே வாடி போகாது. 3 பாயிண்ட் பேசினாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேதத்தை மறக்காதேன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த 2 வார்த்தை தான் எனக்கு வந்தது. வருத்தப்படாதே வாடி போகாது. நான் என்ன சூழ்நிலை இருக்கிறேன் யார் தெரிந்திருக்கிறார்? தேவன் தெரிந்திருக்கிறார். அவருடைய வசனத்தை அனுப்பி என்ன பண்றாரு, எனக்கு ஆற்றுகிறவராக, என்னை தேற்றுகிறவராக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம வசனங்களை வாசிக்கும் போது ஏனோ தானோ எதுவும் வாசிக்காம என்னோட பேசும், இதனால நான் உங்க வார்த்தை கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருக்க எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கும். இந்த 3 காரியங்களும் நம்ம தேவனிடத்தில் கேட்கணும். முதலாவது, கண்டிக்கும் போது உணரத்தக்க இருதயம், கர்த்தருடைய மகிமையை காணத்தக்க கண்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கத்தக்க காதுகளை கேட்போம். இதுல என்ன ரொம்ப பரிதாபமான விஷயம்னா, இது 3மே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று அந்த உபாகமம் 29:4 வாசிக்கிறோம். ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே அவங்க ஆண்டவர் அவங்களோட டிராவல் பண்றார் 40 வருஷம். எல்லாமே கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, தண்ணி கொடுத்து, எதிரிகளிடத்துல இருந்து ஒரு விடுதலையை கொடுத்து அவ்வளவு அழகா நடத்தி வராது. அவங்க ட்ரெஸ் பழசாகல, செருப்பு பழசாகல. நெகேமியாவை வாசிக்கும்போது சொல்றோம், அந்த 40 வருஷம் அவங்க நடந்த அவங்க கால் கூட வீங்கலையாம். 2 ஹவர் சேர்ல உட்கார்ந்தா கால் என்ன ஆயிடுது, நம்மளுக்கு வீங்கிடுது. 40 வருஷம் நடையா நடந்தவங்களுக்கு கால் என்ன ஆகலையா, வீங்க. அவ்வளவு அழகா ஆண்டவர் அவர் நடத்தியும் அவங்களோட கண் காணவில்லை, இருதயம் உணரவில்லை, காதுகள் கேட்கவில்லை சொல்ல ஒரு குறையாக அந்த வசனம் முடியுது. ஆனா இன்னைக்கு இஸ்ரவேலர்களாக இருக்கிற நாம், அவங்க அன்னைக்கு அந்த அப்படி இருந்ததுனால கானானை இழந்து போனார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக நாம் இப்படிப்பட்ட காரியம் இல்லாதபடிக்கு தேவனிடத்தில் கேட்டு பரலோகம் என்னும் கானானை நம்ம இழந்து போகாதபடிக்கு இருக்க நம் தேவனிடத்தில் கேட்போம். ஜெபித்து இந்த காரியத்தை முடிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் போது இந்த வேலையில நமக்காக மட்டும் ஜெபிக்க போறோம், மற்றவங்களுக்காக இல்ல. ஆண்டவரே எனக்கு உணரத்தக்க இருதயத்தை தாங்கப்பா, எனக்கு கேட்கத்தக்க காதுகளை தாங்க, காணத்தக்க கண்களை தாங்கன்னு சொல்லி நம்ம தேவனிடத்தில் ஒரு நிமிடம் கேட்க போறோம். ஆண்டவரே உமக்கு நாங்க பிரியமா வாழணும்ப்பா, உங்களுடைய ஆவியினால் நாங்க ஒவ்வொரு நாளும்
நாளும் நடத்தப்பட எனக்கு தேவரீர் உதவி தரும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம் இப்பொழுதும். இப்பொழுதும் ஆண்டவரே கேட்ட செய்தியின்படியாக எங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் கொடுத்து தேவரீர் நீர் விரும்பும் வாழ்க்கை நாங்கள் வாழ ஆண்டவரின் பரலோகத்தில் நாங்கள் கைவிடாதபடிக்கு சேர்த்துக் கொள்ளப்பட எங்களுக்கு உதவி தருமையாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.